السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சஹாபி ஆவார். அன்னார் ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் அவர்களின் மகனும் ஆவார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் அவரும் ஒரு சஹாபி ஆவார். அந்த சஹாபியின் நற்குறிப்பு தொடர்பாக சில ஜும்மாக்களுக்கு முன் நான் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடைய ஷஹாதத்திற்கு பிறகு கூறினார்கள், அன்னாரிடம் உமது விருப்பம் என்ன என்று கூறும், நான் அதனை முழுமை செய்கின்றேன் என அல்லாஹ் கூறினான். அதற்கு அவர், அல்லாஹ்வே, நான் மீண்டும் உயிர் பெற்று பூமிக்கு செல்ல வேண்டும், பின்னர் மீண்டும் உனது வழியில் ஷஹீதாக வேண்டும், இதுவே எனது விருப்பம் என அன்னார் கூறினார்கள். இது அல்லாஹ்வின் நடைமுறைக்கு எதிரானதாகும். எனவே அல்லாஹ் கூறினான், அது நடக்காது. ஏனென்றால் மரணித்தவர்கள் மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படுவது கிடையாது. இதைத் தவிர வேறு விருப்பம் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் என அல்லாஹ் அன்னாரிடம் கூறினான். எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவத்திலிருந்து அன்னாருடைய தியாகத்தின் தரம் மற்றும் அன்னாருடனான அல்லாஹ்வின் அசாதாரணமான பரிவு போன்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றன. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகத்துவமிக்க அந்தஸ்தை பெற்றிருந்த ஒரு சஹாபியின் மகன் ஆவார்கள். சிறுவர் பருவத்திலேயே பயத்தே உக்பா சானியாவில் பங்கு பெற்றிருந்தார்கள், அப்போது பயிர் செய்திருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சம்பவம் தொடர்பாக இவ்விஷயம் கூறப்படுகின்றது. அன்னார் தனது மகனிடம் கூறினார்கள், நான் ஒரு யூதரிடம் கடன் வாங்கியுள்ளேன். எனது ஷஹாதத்திற்கு பிறகு தோட்டத்தின் பழங்களை விற்பனை செய்து எனது கடனை அடைத்துவிடவும் என கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தையின் வழிகாட்டுதலின்படி அமல் செய்து கடனை திருப்பி செலுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அக்காலத்தில் இந்த நடைமுறை பொதுவாக இருந்து வந்தது. அதாவது தோட்டங்கள் மற்றும் விளைச்சலை அடிப்படையாக கொண்டு கடன் பெறப்பட்டு வந்தது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தனது செலவீனத்தை முழுமை செய்வதற்கு கடன் வாங்கினார்கள். அது தொடர்பான விரிவான ஒரு சம்பவம் இருக்கின்றது. அன்னார் கடனை திருப்பி அடைக்கும் சமயத்தில் யூதரிடம் கூறினார்கள், இம்முறை விளைச்சல் குறைவாக உள்ளதால் வருமானம் குறைவாகவே இருக்கும், ஆகையால் கடனை திருப்பி செலுத்த சில சலுகைகளை செய்யும்படி கூறினார்கள். இம்முறை பாதியை பெற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த வருடம் மீதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறினார்கள். ஆனால் அந்த யூதர்
எவ்வித சலுகையும் வழங்க மாட்டேன் என கூறி மறுத்துவிட்டார். எனவே இந்த கவலையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் ஆஜரானார்கள். அல்லது அது தொடர்பாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷயம் தெரிய வந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதரிடம் பரிந்துரை செய்தார்கள். ஆனால் அவரோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அந்த சஹாபியின் கடனை அடைக்கும் விவகாரத்தில் எவ்வாறு பரிவு காட்டி துஆ செய்தார்கள், அதன் விளைவாக அல்லாஹ் எவ்வாறு அருள் செய்தான் என்பது தொடர்பாகவும் ஒரு அறிவிப்பு வருகின்றது. நான் இங்கு இவ்விஷயத்தையும் கூறிக்கொள்கின்றேன். அதாவது சிலர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஹஜ்ரத் ஜாபிர் அவர்களின் தந்தையின் கடனை திருப்பி செலுத்துவது தொடர்பாக இந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்றனர். அன்னார் தனது கடனை திருப்பி செலுத்துவது தொடர்பாக அறிவுரை செய்திருந்தார்கள் தனது மகனுக்கு. அதனை சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இந்த சம்பவமாக. எவ்வாறு இருப்பினும் அப்போது விளைச்சல் குறைவாக இருந்தது. அதனால் அந்த கடனை அடைப்பதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. பின்னர் நான் கூறியது போன்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை விஷயம் சென்றடைந்தது. புகாரில் வரும் அறிவிப்பிலிருந்து பின்பு வேறொரு தருணத்தில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது என்பது தெரிய வருகின்றது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தமது சஹாபியின் மீதான பரிவும் அன்னாரின் துவாவின் மூலம் நிகழ்ந்த அற்புதமும் இந்த சம்பவத்திலிருந்து வெளிப்படுகின்றது. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மதீனாவில் ஒரு யூதர் இருந்தார். அவர் எனது பேரீச்சை பழத் தோட்டத்தின் விளைச்சல் தயாராகும் வரை எனக்கு கடன் வழங்கி வந்தார். எனது அந்த நிலம் ரோமா என்ற பெயருடைய கிணற்றின் வழிப்பாதையில் இருந்தது. ஒரு வருடம் கழிந்தது. ஆனால் விளைச்சல் குறைவாகவே இருந்தது. முழுமையாக விளையவும் இல்லை. அறுவடை சமயத்தில் வழக்கம்போல் அந்த யூதர் தனது கடனை வசூல் செய்ய வந்தார். ஆனால் நானோ அந்த வருடம் எந்த பழத்தையும் அறுவடை செய்யவில்லை. நான் மேலும் ஒரு வருடம் காலக்கெடு வழங்கும்படி அந்த யூதரிடம் கேட்டேன். ஆனால் அவரோ நிராகரித்து விட்டார். எப்படியாவது இந்த முழு தோட்டத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அவரது நியத்தாக இருந்தது. அந்த சம்பவத்தை பற்றிய தகவல் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிடைத்தது. அன்னார் சஹாபாக்களிடம் கூறினார்கள், வாருங்கள், நாம் ஜாபிருக்காக அந்த யூதரிடம் சென்று பரிந்துரை செய்யலாம், காலக்கெடு வழங்கும்படி கூறுவோம் என்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சில சஹாபாக்களுடன் எனது தோட்டத்திற்கு வந்தார்கள். பின்னர் அந்த யூதரிடமும் பேசினார்கள். அதற்கு அந்த யூதர், அபுல் காசிம், நான் இவருக்கு காலக்கெடு வழங்க மாட்டேன் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார். யூதரின் இந்த செயலைக் கண்டு அன்னார் அந்த தோட்டத்தை ஒருமுறை சுற்றி வந்தார்கள். பின்னர் வந்து மீண்டும் யூதரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அவரோ மீண்டும் நிராகரித்து விட்டார். இதற்கிடையில் நான் தோட்டத்திலிருந்து சிறிது பேரிச்சம்பழங்களை பறித்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வைத்தேன். அன்னார் அதனை சாப்பிட்ட பிறகு கூறினார்கள், ஜாபிர், இங்கு உமது தோட்டத்தில் ஓய்வெடுப்பதற்கென்று ஒரு சிறிய குடிசை இருக்குமே, அது எங்கே என கேட்டார்கள். நான் அந்த இடத்தை காட்டிக் கொடுத்தேன். எனக்காக அங்கு விரிப்பை விரியுங்கள், நான் சிறிது ஓய்வெடுக்க வேண்டும் என கூறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நானும் அப்படியே செய்தேன். அன்னார் அங்கு தூங்கினார்கள். அன்னார் கண் விழித்த போது பின்னர் மீண்டும் நான் உள்ளங்கை நிறைய பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்தேன். அதிலிருந்து அன்னார் சிறிது சாப்பிட்டார்கள். பின்னர் எழுந்து சென்று அந்த யூதரிடம் மீண்டும் பேசினார்கள். ஆனால் அவரோ சம்மதிக்கவில்லை.
பின்னர் மீண்டும் தோட்டத்தை வலம் வந்தார்கள். பின்னர் கூறினார்கள், ஜாபேர், இப்போது பழங்களை தோட்டத்திலிருந்து அறுவடை செய்து யூதரின் கடனை அடைத்து விடுங்கள் என கூறினார்கள். நானும் பழத்தை அறுவடை செய்தேன். அப்போது சிறிது நேரம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். நான் பழங்களை முழுமையாக அறுவடை செய்து கடனை அடைத்து விட்டேன். அதன் பின்னரும் சிறிது பழம் எஞ்சியிருந்தன. நான் ஹுசூர் அவரிடம் இந்த நற்செய்தியை கூறினேன். அதற்கு அன்னார் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதராவேன் என நான் சாட்சி பகர்கின்றேன். அல்லாஹ் எனது துஆவினை ஒப்புக்கொண்டதன் விளைவாகவே இந்த அற்புதம் மற்றும் அசாதாரண சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அல்லாஹ் எனது பணிகளில் அருள் செய்கின்றான் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக எங்கு இந்த சம்பவத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிவு மற்றும் அன்னாரின் துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டதன் விளைவாக விளைச்சலில் பரக்கத் ஏற்பட்டதை நாம் காண்கின்றோமோ, அங்கு கடனை திருப்பி செலுத்த வேண்டுமே என்ற சஹாபியின் நிம்மதியின்மையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஆன்மாவே ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் தனித்துவமாக இருக்க வேண்டும். சில முறை நமது சமூகத்தில் இது தென்படுகின்றது. அகமதியாக இருந்தும் சிலர் கடனை திருப்பி கொடுப்பது பற்றி கவலைப்படுவதில்லை. கடனை திருப்பி கொடுக்கும் விஷயத்தில் தட்டி கழிக்கின்றனர். கடனை திருப்பி கொடுப்பதில் வருடங்களை கழித்து விடுகின்றனர். வழக்குகள் தொடரப்படுகின்றன. எனவே நாமும் நினைவிற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த சொற்களை எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், என்னிடம் பையத் செய்த பிறகு சஹாபாக்களின் முன்மாதிரிகளை நீங்கள் அமல்படுத்தி காட்டுங்கள். அதன் மூலமே மஹதி மற்றும் மசீஹின் வருகையின் மூலம் நிலை பெற வேண்டிய அழகிய சமூகம் நமது சமூகத்தில் உருவாக முடியும். கடனை திருப்பி செலுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பாக ஹஜ்ரத் ஜாபிர் அவர்களின் ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்னர் நான் இந்த சம்பவத்தை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். சில அறிவிப்புகளில் வருகின்றது, ஹஜ்ரத் ஜாபிர் அவர்களின் கடன் அடைக்கப்பட்ட தகவல் அறிந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கு வருகை தந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபிரிடம் என்ன நடந்தது என கேளுங்கள் என கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அதற்கு அவசியமில்லை. ஏனென்றால் தாங்கள் முதல் முறை அந்த தோட்டத்திற்கு சென்றபோது, அந்த தோட்டத்தை சுற்றி வலம் வந்த போதே கடன் முழுவதும் அடைபட்டுவிடும் என எனக்கு உறுதி ஏற்பட்டு விட்டது. தாங்கள் இரண்டாவது முறை அந்த தோட்டத்தில் வலம் வந்தபோது எனது உறுதி மேலும் வலுவடைந்தது என ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நான் கூறியது போன்று கடனை திருப்பி செலுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பாக ஹஜ்ரத் ஜாபிர் அவர்களின் ஒரு அறிவிப்பு உள்ளது. அதனை நான் இப்போது கூறுவேன். ஒரு சஹாபிக்கு 2 தினார்கள் கடன் இருந்தன. அந்நிலையில் அவரது மரணமும் நிகழ்ந்தது. அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொலை வைக்க மறுத்துவிட்டார்கள். அந்த சஹாபியினுடைய ஜனாசாவை தொலை வைக்க மாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டார்கள். இன்னொரு சஹாபி அந்த கடனிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என கூறியதன் விளைவாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். அடுத்த நாள் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த சஹாபியிடம், 2 தினார் கடனை திருப்பி செலுத்த நீங்கள் பொறுப்பேற்றிருந்தீர்களே, அதனை திருப்பி கொடுத்தீர்களா இல்லையா என கேட்டார்கள். ஆக இதுவே கடனை திருப்பி செலுத்துவதன் முக்கியத்துவமாகும். ஒரு கவலை இருக்க வேண்டும். ஆனால் ஹஜ்ரத் ஜாபிர் அவரிடமிருந்து இந்த அறிவிப்பும் கிடைக்கின்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நம்பிக்கையாளர் செல்வத்தை விட்டு சென்றால் அது அவரது குடும்பத்தினருக்கு கிடைக்கும். அவர் விட்டு சென்ற சொத்து அவர்களுக்கு கிடைக்கும். ஒருவர் கடனை விட்டு சென்று சொத்துக்களையும் விட்டு சென்றால், மேலும் விட்டு சென்ற சொத்துக்களிலிருந்து அந்த கடன் அடைபடவில்லை என்றால், அல்லது ஆதரவற்ற பிள்ளைகளை ஒரு நம்பிக்கையாளர் விட்டு செல்கின்றார் என்றால், அந்த ஆதரவற்ற பிள்ளைகள் மற்றும் அவருடைய கடனிற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதாவது அரசாங்கமும் பொறுப்பான மக்களும் அந்த பணியை செய்ய வேண்டும்.
அனாதைகளின் பராமரிப்பு மற்றும் அவர்களின் செலவினங்களுக்கான ஏற்பாட்டை செய்வதற்கு இஸ்லாத்தில் அதிகம் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே அது அரசாங்கத்தின் கடமையாகும் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கு 2 வேறுபட்ட அறிவிப்புகள் உள்ளன. ஓரிடத்தில் 2 தினார்கள் கடன் வைத்து மரணித்தவரின் ஜனாசா தொழுகையை நடத்த ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். மற்றொரு சம்பவத்தில் கடனை திருப்பி செலுத்துவது அரசாங்கத்தின் கடமை எனவும் கூறியிருக்கின்றார்கள். முற்றிலும் மாறுபட்ட தருணங்களில் நிகழ்ந்த 2 வேறு சம்பவங்கள் என நமக்கு தெரிய வருகின்றது. முதல் சம்பவம் காரணமின்றி கடன் வாங்குபவர்களுக்கு கவனமூட்டக்கூடியதாகும். ஜனாசா தொலை வைக்க மாட்டேன் என்று கூறி மறுத்தது. கடனை திருப்பி செலுத்துவதன் முக்கியத்துவத்தை விளக்கி மரணித்தவரின் உறவினர்கள் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என அதனால் கூறினார்கள். அடுத்து 2வது சந்தர்ப்பத்தில் அனாதைகளின் பராமரிப்பு மற்றும் மரணித்தவரின் சொத்திலிருந்து அவரது கடன் அடைபடவில்லை என்றால் அதனை அரசாங்கம் திருப்பி செலுத்த வேண்டும் என கூறினார்கள். இதுவே இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த பாடமாகும். எனவே இஸ்லாமிய அரசாங்கங்கள் தமது குடிமக்களை கருத்தில் கொண்டு நடக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக இன்று மிக அதிகமாக இஸ்லாமிய அரசாங்கங்களால் தான் குடிமக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜாபிர் அவர்களின் மற்றொரு அறிவிப்பு உள்ளது. அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், நான் ஹஜ்ரத் ஜாபர் பின் அப்துல்லா என்ற அன்சாரி சஹாபியுடன் ஒரு முறை சந்தித்தேன். மேலும் நீங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து செவியுற்ற ஒரு விஷயத்தை எனக்கு எடுத்து சொல்லுங்கள் என கேட்டேன். ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு முறை பயணத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்தேன். அறிவிப்பாளர் கூறுகிறார், அந்த பயணம் போருக்கான பயணமாக இருந்ததா அல்லது உம்ராவிற்கான பயணமாக இருந்ததா என எனக்கு தெரியாது. எப்படி இருப்பினும் ஜாபர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஒரு முறை பயணத்தில் இருந்தார்கள். அந்த சம்பவத்தை அவர் அறிவிக்கின்றார். நாங்கள் மதீனாவின் பக்கம் திரும்பிய போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தனது குடும்பத்தினரிடம் விரைந்து செல்ல விரும்புவர்கள் விரைந்து சென்று கொள்ளுங்கள், சென்று விடலாம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் கூறினார்கள், இதை செவியுற்று நாங்கள் விரைந்து செல்ல தொடங்கினோம். நான் எனது ஒரு ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன். அதன் நிறம் காக்கியாக இருந்தது. அதில் எந்த வடுவும் இல்லாதிருந்தது. எனக்கு பின்னர் மக்கள் இருந்தனர். நான் விரைந்து சென்று கொண்டிருந்த போது ஓரிடத்தில் எனது அந்த ஒட்டகம் அமர்ந்து விட்டது. எழுந்து சென்று நடப்பதற்கு மறுத்துவிட்டது. நான் எவ்வளவோ முயற்சித்தும் பயனில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கண்டபோது, ஜாபரே, மிக உறுதியுடன் அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி தனது சாட்டையால் ஒட்டகத்திற்கு ஒரு அடி கொடுத்தார்கள். அவ்வளவுதான். அப்போது ஒட்டகம் துள்ளி குதித்து ஓடத் தொடங்கியது. அதன் பிறகு மிக விரைவாக அது சென்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஒட்டகத்தை விற்கப் போகிறீரா என ஹஜ்ரத் ஜாபர் அவரிடம் கேட்டார்கள். அதற்கு நான், ஆம், நான் அதனை விற்கப் போகின்றேன் என அன்னார் கூறினார்கள். தொடர்ந்து அன்னார் அறிவிக்கின்றார், நாங்கள் மதீனாவை வந்தடைந்ததும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களுடன் பள்ளிவாயிலில் நுழைந்தார்கள். நானும் ஒட்டகத்தை மஸ்ஜிதிற்கு முன்னால் ஓரிடத்தில் கட்டி போட்டுவிட்டு அன்னாருடன் உள்ளே சென்றேன். நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், இது உங்களுடைய ஒட்டகமாகும் என கூறினேன். அன்னார் பள்ளிவாசலை விட்டு வெளியேறி இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு ஒட்டகத்தை நோக்கி கூறினார்கள், இந்த ஒட்டகம் எமது ஒட்டகமாகும். அதற்கு பகரமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தங்க காசுகளை அனுப்பி வைத்து இதை ஜாபிரிடம் கொடுத்து விடுங்கள் எனவும் கூறினார்கள். பின்னர், நீங்கள் இதன் முழுமையான விலையை பெற்றுவிட்டீர்களா என என்னிடமும் கேட்டார்கள். நான் ஆம் என கூறினேன். அதற்கு இந்த தொகையும் இந்த ஒட்டகமும் இனி உம்முடையதாகும் என கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டகத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிவின் வெளிப்பாடாக ஒட்டகத்தையும் திருப்பி செலுத்தினார்கள். அதற்கான தொகையும் செலுத்தினார்கள். ஒரு அறிவிப்பில் தெரிய வருகின்றது, அந்த ஒட்டகம் தண்ணீர் எடுத்து வர பயன்படுத்தப்பட்டது. மேலும் ஹஜ்ரத் ஜாபர் அவர்களின் மாமாவும் ஏனைய உறவினர்களும் அதனை பயன்படுத்தி வந்தனர்.
அவர்கள் ஹஜ்ரத் ஜாபிர் அவரிடம், ஏன் ஒட்டகத்தை விற்றுவிட்டாய், இனி நாம் தண்ணீர் எப்படி எடுத்து வருவோம் என ஆட்சேபனை செய்தார்கள். இந்த காரணத்தால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை ஜாபிர் அவரிடம் திருப்பி ஒப்படைத்தார்கள். எவ்வாறு இருப்பினும் சஹாபாக்களின் மீது, அதிலும் சிறப்பான தியாகங்கள் செய்திருந்த சஹாபாக்கள் மீது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிவு காட்டினார்கள். அல்லாஹ் இந்த சஹாபாக்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. நான் பல்வேறு சம்பவங்களை எடுத்து உரைத்து வருகின்றேன். அவர்களின் முன்மாதிரிகளை பேணுவதற்கு அல்லாஹ் நமக்கு நற்பாக்கியத்தை வழங்குவானாக. இந்த சுருக்கமான குத்பாவிற்கு பிறகு இனி நான் 2 நல்லடியார்களின் நற்குறிப்பை எடுத்து வைப்பேன். முதலாம் நபர் சிரியா நாட்டை சார்ந்த மதிப்பிற்குரிய பிலால் அத்லவி சாஹிப் ஆவார். கடந்த நாட்களில் கார் விபத்தில் படுகாயமடைந்திருந்தார். பின்னர் மார்ச் மாதம் 17ஆம் தேதி இரவு 1:30 மணி அளவில் இதய துடிப்பு நின்று போனதன் விளைவாக மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1978இல் பிலால் சாஹிப் அவர்கள் பிறந்தார்கள். அன்னாரின் வயது 17 இருந்தபோது அன்னாரின் சகோதரர் ஒருவர் அகமதி டாக்டர் முசல்லம் அத்தாஃபி சாஹிப் அவர்களின் கம்பெனி ஒன்றில் வேலை வாங்கி கொடுத்தார். அங்கு அகமதிகளுடன் பழகவும் ஜமாத்தை பற்றிய அறிமுகமும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. சிறிது காலம் கழித்து அவர் பையத்தும் செய்துவிட்டார். டாக்டர் சாஹிப் கூறுகின்றார், சிரியாவில் 2010 முதல் பல்வேறு அகமதிகளின் வீடுகளில் தொழுகை நடத்தி வந்தோம். இந்த வருடம் நாங்கள் காதியானிலிருந்து திரும்பியவுடன் பிலால் சாஹிப்பின் வீட்டில் தொழுது வந்த குழுவினருடன் சேர்ந்து நானும் தொழுது வந்தேன். அன்னார் என் மூலமாக பைய செய்திருந்தார். எனவே என்னை உணர்ச்சி பொங்க வரவேற்றார். விருந்து உபசரிப்பு அன்னாரின் பழக்கமாகவே இருந்து வந்தது. ஆயினும் உங்கள் மூலமாக எனக்கு அகமதியத்தில் பயணிக்கும் பாதை கிடைத்தது என்ற நன்றி உணர்வை அவர் என்னிடம் வெளிப்படுத்தினார். ஜமாத்தின் சதர் சாஹிப் அன்னார் தொடர்பாக எழுதுகின்றார்கள், பிலால் சாஹிப் ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் கடை ஒன்றை நடத்தி வந்தார்கள். தேவையுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் உதவி செய்து வந்தார்கள். தமது கடையில் துணி இல்லாமல் போனாலும் கூட வெளியிலிருந்து விலைக்கு வாங்கி தேவையுடையவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். உடுத்த ஆடை இல்லாத நிலையில் எந்த ஒரு அகமதியையும் அன்னாரால் பார்க்க முடியாது. ஒருவருக்கு ஏதாவது கஷ்டம் நேரிட்டால் எல்லா வகையிலும் அவரின் கஷ்டத்தை போக்க முயற்சி செய்வார்கள். தமது பிள்ளைகளையும் சிறப்பாக பேணி வந்தார்கள். நல்ல ஸ்கூலில் சேர்த்து கல்வி கற்க செய்தார்கள். சதர் சாஹிப் தொடர்ந்து கூறுகின்றார்கள், மரணத்திற்கு 2 தினங்களுக்கு முன் நாங்கள் மர்ஹூமின் வீட்டில் தொழுது வந்தோம். அப்போது பிலால் சாஹிப் வசியத் சந்தா, தாரிக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் சந்தா போன்ற அனைத்து சந்தாக்களையும் முழுமையாக செலுத்திவிட்டார் என செக்ரட்டரிமால் என்னிடம் கூறினார். மேலும் ஒரு நிலம் ஒன்றை வாங்கியிருந்தார். அதனையும் அவர் வசியத்தில் இணைத்து விட்டார் என்றும், நிரந்தரமாக தொடர்ந்து சந்தா கொடுக்கக்கூடியவராகவும் படைப்பின சேவை செய்யக்கூடியவராகவும் அவர் திகழ்ந்தார். தொழுகைகளை மிகவும் பேணுவோராகவும் அன்னார் திகழ்ந்தார். கிலாபத்துடன் எல்லையற்ற அன்பும் தொடர்பும் வைத்திருந்தார். ஒவ்வொரு குத்பாவையும் மிக கவனமாக கேட்டு வந்தார். நான் குத்பாவின் சுருக்கத்தை எடுத்துரைக்கும் போது மருகும் முகத்தை மறைத்து அழுவார்கள். காலத்தின் கலிஃபா என்னை பற்றியே பேசுகின்றார்கள் என குத்பாவை செவியுற்று என்னிடம் கூறுவார். மர்ஹூம் தனது 11 வயது மகனையும் 12 வயது மகளையும் தனது நினைவாக விட்டு சென்றுள்ளார். அவரது மூத்த சகோதரர் அகமதி ஆவார், ஜெர்மனியில் இருக்கின்றார். மர்ஹூமின் ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் அகமதி கிடையாது. கடுமையான எதிர்ப்பு செய்து வந்தனர். அன்னாரின் ஜனாசா தொழுகைக்கான நேரம் வந்தபோது அல்லாஹ் அவரது சகோதரின் உள்ளத்தை மாற்றினான். அகமதிகள், நீங்கள் ஜனாசா தொழுகையுங்கள், எங்களது மஸ்ஜிதில் வந்து கூட தொழுகையை நடத்துங்கள், தவறில்லை என கூறினார். அல்லாஹ்வின் அருளால் ஏராளமான அகமதி அல்லாதவர்கள் எங்களுக்கு பின்னால் தொழுதார்கள் என சதர் சாப் கூறுகின்றார். 2வது ஜனாசா மதிப்பிற்குரிய கராச்சியின் லெஜ்னா இமாயில்லா அமைப்பின் முன்னாள் தலைவி சலீமா மீர் சாஹிபா அவருடையதாகும். அன்னார் அப்துல் காதர் டார் அவர்களின் மனைவியாவார். அன்னாரும் மார்ச் 17ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு 90வது வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரின் தந்தை மீர் இலாஹி பக்ஷ் சாஹிப் ஒரு சஹாபி ஆவார். குஜராத் மாவட்டம் ஷேக்பூரா ஊரை சார்ந்தவர் அவர்.
அன்னார் 1904 பைஅத் செய்திருந்தார். மர்ஹூமின் தாயார் மரியம் பேகம் சாஹிபா பெண்களுக்கான காதியான் மதரசாவிலிருந்து கல்வி பயின்றிருந்தார். திருக்குரான் கற்றுக் கொடுக்கும் ஆர்வம் அவரிடம் மிகைத்திருந்தது. 1946 ஆண்டு சலிமா மீர் சாஹிபாவின் திருமணம் நடந்தது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அன்னார் கராச்சியில் குடியேறினார்கள். 1961 அவரது குடும்பம் ஈரான் சென்றது. அங்கு ஓரிரு அகமதி குடும்பமே இருந்தது. அவர்களுக்கான ஜும்மா மற்றும் இதர தொழுகைக்கான ஏற்பாட்டை மர்ஹூமா செய்தார்கள். 1964 அன்னாரின் கணவர் வஃபாத்தானார். அதன் பிறகு தனது சகோதரரான மீர் அமானுல்லா சாஹிப் அவரிடம் கராச்சியில் வந்து தங்கினார். 8 பிள்ளைகளை பராமரிக்கும் பணியுடன் கல்வி கற்கவும் தொடங்கினார்கள். BA வரை கல்வி கற்றார்கள். லெஜ்னாவின் அலுவலகத்திலும் பணி செய்ய தொடங்கினார்கள். கடிதங்களுக்கு பதில் அனுப்பும் பணியை செய்து வந்தார்கள். அடுத்து பல்வேறு ரீதியில் அன்னாருக்கு கராச்சி லெஜ்னா இமால்லாவிற்கு தொண்டாற்றும் நற்பாக்கியம் கிடைத்தது. 1981 லெஜ்னா நிர்வாக கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்ட போது ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மர்ஹூமாவை அக்கமிட்டியின் தலைவியாக நியமித்தார்கள். மர்ஹூமா இது பற்றி கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் என்னை கமிட்டியின் தலைவியாக அறிவித்த போது எனது நிலை ஒரு வகையில் வினோதமானதாக இருந்தது. நான் இந்த பொறுப்பை எவ்வாறு சுமப்பேன் என்று அச்சத்திற்குள்ளானேன். ஒரு பக்கம் காலத்தின் கலிஃபாவிற்கு கட்டுப்படுதல், மற்றொரு பக்கம் எனது இயலாமை. பெரிய அளவிலான பணிகள் செய்யக்கூடிய முன்னனுபவம் எனக்கு இல்லாததன் உணர்வு ஏற்பட்டது. நான் துவாவில் ஈடுபட்டேன். மன்றாடி இறைவனிடம் துவா செய்தேன். பணியை துவங்கினேன். செயற்குழுவை உடனடியாக கூட்டினேன். கிராமப்புறங்களில் சுற்றுப்பயணம் செய்தேன். கட்டுப்படுதல், அமைப்புடன் தொடர்பு, இஸ்லாமிய நல்லொழுக்கங்களை பேணுதல், சடங்குகளுக்கு எதிரான ஜிஹாத் செய்வது, ஆகுமற்ற ஆட்சேபனைகளிலிருந்து தவிர்ந்து கொள்வது போன்ற விஷயங்களில் அனைவருக்கும் கவனமூட்டினேன். சிலருக்கு வீண் ஆட்சேபனை செய்யும் பழக்கம் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு உள்ளது. தற்போது அந்த பழக்கம் ஆண்களிடமும் அதிகமாகிவிட்டது. காரணமே இன்றி ஜமாத் அமைப்பின் மீது ஆட்சேபனை செய்ய துவங்கிவிடுகின்றனர். மர்ஹூமா கூறுகின்றார்கள், தேவையற்ற வீண் ஆட்சேபனைகள் செய்தல் கூடாது என நான் பெண்களை தடுத்து வந்தேன். அதிகமாக பாவமுனிப்பு கோரும்படி மீண்டும் மீண்டும் நான் கவனமூட்டி வந்தேன். மேலும் ஹஜ்ரத் 3வது கலிஃபாவிற்கும் இது தொடர்பாக கடிதம் எழுதி வந்தார்கள். மர்ஹூமா கூறுகின்றார், இதன் மூலமாக அல்லாஹ் பெரும் அருள் செய்தான். கராச்சி லெஜ்னா இமால்லா படிப்படியாக முன்னேற்றம் அடைய துவங்கியது. 1961 ஆண்டு மர்ஹூமா ஈரானிலிருந்து லெஜ்னா இமால்லா பணியை ஆரம்பம் செய்தார்கள். பின்னர் பாகிஸ்தானிலும் பணி செய்தார்கள். 1986 கராச்சி லெஜ்னா அமைப்பு மீண்டும் தலைமையக லெஜ்னா அமைப்புடன் இணைக்கப்பட்டது. அப்போது அதில் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அன்னாரை கராச்சி லெஜ்னா இமால்லாவின் தலைவியாக நியமித்தார்கள். 1986 1997 வரை மர்ஹூமா கராச்சி சதர் லெஜ்னாவின் கடமைகளை ஆற்றினார்கள். கராச்சி லெஜ்னா இமால்லா சார்பாக புத்தகங்கள் வெளியிடுவதில் மர்ஹூமாவின் காலகட்டத்தில் நிறைய பணிகள் நடந்தன. 60 புத்தகங்களும் 2 சிறப்பு மலர்களும் அன்னார் தலைவியாக இருந்த போது வெளியாகின. மேலும் இறைவன்பால் மக்களை அழைக்கும் பெண்களுக்கான வகுப்புகளும் அன்னாரின் காலகட்டத்தில் நடந்தன. அதில் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அன்னார் தொடர்பாக இவ்வாறு கூறினார்கள், இறையருளால் நீங்கள் மிக சிறப்பாக பணி செய்கின்றீர்கள். உள்ளத்திலிருந்து துவா எழுகின்றது. அல்லாஹ் உங்களது உடல்நலம், வாழ்நாள் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றில் பரக்கத் வழங்குவானாக. உங்களுடைய நல்ல நண்பர்கள் அனைவருக்கும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. அன்னார் தொடர்பாக ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் அன்னாரின் பணிகளை மிகவும் பாராட்டினார்கள். ஒரு கடிதத்தில் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எழுதினார்கள், உங்கள் சார்பாக கராச்சி லெஜ்னா இமால்லா பற்றிய மகிழ்ச்சிகரமான மற்றும் மிகவும் உளப்பூர்வமான அறிக்கை எனக்கு கிடைத்தது. நான் உங்கள் அனைவரின் உணர்வுகளை உளப்பூர்வமாக மதிக்கின்றேன். எனது இறைவனிடம் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் நன்மையை வேண்டுகின்றேன். எனக்கு விருப்பமான அந்த நினைவுகளை கொண்ட அந்த நாட்களை மிக விரைவில் கொண்டு வருவாயாக என அல்லாஹ்விடம் நான் துவா செய்கின்றேன் என்று உசூர் கூறினார்கள். சலிமா மீர் சாஹிபா 36வது வயதில் விதவையானார்கள். அன்னாரின் மகள் கூறுகின்றார், ஆனால் ஒருபோதும்
அன்னாரின் நாவிலிருந்து பொறுமையின்மை மற்றும் நன்றிகேடான வார்த்தைகள் வந்ததே இல்லை. மர்ஹூமா எப்போதும் எல்லா விவகாரங்களிலும் நன்றி செலுத்தக்கூடியவராக திகழ்ந்தார்கள். பிள்ளைகளிடமும் அதே விஷயத்தை காண விரும்பினார்கள். மர்ஹூமாவின் இன்னொரு மகள் கூறுகின்றார், எனது கணவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அது எனது கணவரின் இறுதி நேரமாக இருந்தது. எனது தாயார் சலீமா மீர் சாஹிபா என்னுடன் தங்கியிருந்தார். எனக்கு அவர் கொடுத்த முதல் பொருள் மல்ஃபுசாத் ஹஜ்ரத் மசீமுல் இஸ்லாம் அவருடைய ஒரு புத்தகமாகும். பின்னர் கூறினார்கள், நானும் உனது தந்தையாரின் மரணத்திற்கு பிறகு மல்ஃபுசாத்துடன் வாழ்க்கையை கழித்தேன். அல்லாஹ்விடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டேன். எல்லா நேசத்தையும் விட இறைவன் மீதான நேசமே நம்மிடம் மேலோங்கி இருக்க வேண்டும் என எனக்கு அன்னார் அறிவுரை செய்தார்கள். அன்னாரின் மகள் கூறுகின்றார்கள், எனது கணவரின் இறுதி நேரத்தில் மருத்துவர்கள் என்னிடம் கையொப்பமிடும்படி கூறினார்கள். அப்போது அழுகையை அடக்க முடியாமல் சிறிது சத்தம் என்னிடமிருந்து கூடிவிட்டது. அழுகுரலும் அதிகமானது. எனது தாயாரும் அதனை செவிமடுத்து விட்டார்கள். சலீமா மீர் சாஹிபா அங்கு அமர்ந்திருந்தார்கள். நான் மிகவும் வேதனையில் இருந்தேன். பாருங்கள், மகளின் கணவர் இறக்கப் போகிறார். மகள் மிகவும் வேதனையில் இருக்கின்றார். அப்போது நிகழ்ந்த உரையாடலை பாருங்கள். மகள் கூறுகின்றார், நான் மருத்துவமனையை விட்டு வெளியேறினேன். நான் எனது தாயாரிடத்தில் சென்று தங்கினேன். அங்கு எனது தாயார் மிக கடுமையுடன் கூறினார்கள், நீ எனது மகளாவாய். எனது மகளிடம் பொறுமையின்மை என்பது இருக்கவே முடியாது. இவ்வளவு சத்தமாக உனது அழுகுரல் ஏன் வெளிப்பட்டது என்று கடிந்து கொண்டார்கள். ஆரம்ப நிலையில் செய்கின்ற பொறுமையே பொறுமையாகும். பின்னர் பொறுமை எல்லோருக்கும் வந்துவிடுமே என்றும் தனது மகளிடம் கூறினார்கள். அல்லாஹ் தான் கொடுத்த அமானிதத்தை தானே திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனுக்குரியதை அவன் திரும்ப எடுத்துக்கொண்டான். இதில் என்ன இருக்கின்றது என எனக்கு அறிவுரை செய்தார்கள். மர்ஹூமாவிற்கு 4 மகள்கள் பிறந்த பிறகு ஒரு மகன் பிறந்தார். ஆனால் சிறிது காலத்தில் அவரும் இறந்து விட்டார். ஆனால் அல்லாஹ் தனக்குரிய அமானிதத்தை தானே திரும்ப எடுத்துக்கொண்டான் என மிக பொறுமையுடனும் தைரியத்துடனும் கூறினார்கள். எப்போதும் துவா செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அன்னாரின் பிள்ளைகள் கூறுகின்றார்கள், மர்ஹூமா எப்போதும் பஞ்சாபி மொழியில் எங்களிடம் இவ்வாறு கூறுவார், ஒருபோதும் கலிஃபாவின் கரத்தை விட்டுவிடாதீர்கள், கலிஃபாவோடு தொடர்புடையவர்களாக இருங்கள் என்று எங்களுக்கு அறிவுரை செய்து வருவார்கள். பர்தாவை மிகவும் பேணக்கூடியவர். பர்தாவில் எங்கு குறைவை கண்டாலும் மிக அழகிய முறையில் பிறருக்கு மன வருத்தம் ஏற்படாத வகையில் புரிய வைத்து விடுவார்கள். அன்னாரின் மற்றொரு மகள் ஒருவர் கூறுகின்றார், எனது தங்கைக்கு வரன் பேசப்பட்டது. மணமகன் பெண்ணை நேரில் பார்க்க வேண்டும், அதன் பிறகே முடிவை கூறுவேன் என கூறினார். பெண்ணை பர்தாவிற்கு பகரமாக ஸ்கார்ஃப் அணிய செய்து அனுப்பிவிடுவோம் என நாங்கள் தாயாரிடம் கூறினோம். திருமண பந்தம் உறுதியானாலும் சரி, உறுதியாகாவிட்டாலும் சரி, இவர் பர்தா இன்றி அவர்கள் முன் செல்ல மாட்டார் என கூறிவிட்டார்கள். அன்னாரின் ஒரு மகள்வழி பேத்திக்கு லண்டனில் டிரைவிங் டெஸ்ட் நடக்க இருந்தது. அந்த இன்ஸ்பெக்டர் ஆணாக இருந்தார். எனவே நான் உன்னை ஆணுடன் தனியாக அனுப்ப மாட்டேன் என கூறி மர்ஹூமா தனது பேத்தியுடன் சென்று விட்டார்கள் டெஸ்ட் நடக்கின்ற இடத்திற்கு. சிலர் கேலியும் செய்தார்கள். ஆனால் அவர்கள் அதனையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. தலையில் ஸ்கார்ஃப் அணிவது தொடர்பாக கலிஃபாக்களின் வழிகாட்டுதல்களை உள்ளடக்கிய லெஜ்னாக்களின் புத்தகம் ஒன்று உள்ளது. அதன் பெயர் முக்காடு அணிபவர்களுக்கு பூ என்பதாகும். பெண் பிள்ளைகளிடம் கூறினார்கள், தலையில் பூச்சூட விரும்பினால் பர்தா அணிய வேண்டும், தலையை மறைப்பவர்களுக்குத்தான் பூ கிடைக்கும் என்று கூறுவார்கள். அன்னாரின் ஒரு பேத்தி ஒருவர் கூறுகின்றார், எனக்கு திருமணம் நடக்க இருந்தபோது ஹஜ்ரத் நவாப் முபாரகா பேகம் சாஹிபா அவர்களின் புத்தகம் ஒன்றை மர்ஹூமா கொடுத்தார்கள். அதில் அன்னார் தனது மகளின் திருமணத்திற்கு பிறகு வழி அனுப்பி வைப்பதற்கு முன் செய்த அறிவுரைகளை கோடிட்டு காட்டி அந்த நூலை எனக்கு வழங்கினார்கள். அதனை மீண்டும் மீண்டும் படிக்கும்படி என்னிடம் கூறினார்கள். தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார், நாங்கள் இரவில் நீண்ட நேரம் வரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மர்ஹூமாவிற்கு பிடிக்காது. காலேஜ் பருவத்தில் எங்களது தோழிகளின் இல்லத்தில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் தாயாரும் எங்களுடன் வந்து விடுவார்கள். இன்றும் கூட பல பெண்கள் இரவை கழித்தல் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க எனக்கு கடிதம் எழுதுவதுண்டு.
அது மிக தவறான வழிமுறையாகும். நமது பெண் பிள்ளைகள் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதில் கலந்து கொள்ளவே கூடாது. கூறுகின்றார்கள், நாங்கள் ஃபஜர் தொழுகையை மிஸ் செய்துவிட்டால் அந்த நாள் முழுவதும் எங்களுடன் பேச மாட்டார்கள். அதுவே எங்களுக்கான தண்டனையாக இருந்தது. ஒருமுறை அமெரிக்காவில் சிகாகோ நகரத்திற்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மர்ஹூமா சென்றிருந்தார்கள். ஒரு பெண்மணி மியூசிக் இசைத்து நடனமாட எழுந்தார். அன்னார் பின்புறமாக சென்று அந்த பெண்ணை பிடித்து கூறினார்கள், பாடலை நிறுத்துங்கள், நடனமாடும் பெண்களை என்ன கூறுவார்கள் என உங்களுக்கு தெரியாதா என கேட்டார்கள். ஒரு கிறிஸ்துவ பெண்ணை வளர்த்து வந்தார்கள். அவருக்கு பல துவாக்களையும் நல்லொழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பெண், நான் பாதி அகமதி ஆகிவிட்டேன் என்று கூறினார். அமத்துல் பாரி நாசர் சாஹிபா கூறுகின்றார், அல்லாஹ் சலீமா மீர் சாஹிபாவிற்கு கராச்சி லெஜினா இமானில்லாவில் நீண்ட காலம் பணி செய்யும் பாக்கியத்தை நல்கினான். அன்னார் தற்போது உலகில் இல்லை. ஆனால் அன்னாரிடம் தர்பியத் பெற்ற பெண்கள் உலகின் மூலை முடுக்குகளில் இருக்கின்றனர். அவர்கள் லெஜினா இமாவில்லாவிற்காக பணி செய்து வருகின்றனர். அன்னார் லெஜினா அமைப்பிற்கு ஆற்றிய பணிகள் அன்னாரின் பெயரையும் பணியையும் எப்போதும் நிலைத்திருக்க செய்யும். அன்னார் சிறப்பாக பணியாற்றி வந்தார்கள். நல்ல முறையில் தலைமை தாங்கினார்கள். பிறருக்கு பணி செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். தனது பெயர் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை அன்னாருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. மாறாக தன்னுடன் பணியாற்றுபவர்கள் பணி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஆசைப்பட்டார்கள். கடைசி காலகட்டத்தில் அன்னாருக்கு அடிக்கடி வெளிநாடு செல்ல நேர்ந்தது. ஜமாத்தின் பணிகளில் எந்த தேக்கமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சுயமாகவே தலைமையகத்திற்கு கடிதம் அனுப்பி வேறொரு நபரை தலைவியாக நியமிக்க ஒப்புதல் பெற்றார்கள். மிக அழகிய முறையில் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்து கூட்டத்தை நடத்தினார்கள். அதில் புதிய தலைவிக்கு மாலை அணிவித்து மதிப்பிற்குரிய பட்டி சாஹிபாவை தலைமை பதவியில் அமர்த்தி அன்னாரின் தொண்டுகளை உளமாற பாராட்டி குறிப்பிட்டு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். மேலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கும்படியும் அறிவுரை செய்தார்கள். இவ்வாறு மிக கண்ணியத்துடன் அழகிய முறையில் தமது பொறுப்பிலிருந்து விலகினார்கள். இப்படித்தான் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்று அன்னார் குறிப்பிடுகின்றார்கள். ஜமாத்தின் பொறுப்பிலிருந்து சிலரை நாம் நீக்கும் போது அல்லது சிலருக்கு ஒப்புதல் வழங்காத போது அவர்கள் ஆட்சேபனை செய்ய துவங்கி விடுகின்றனர். அத்தகைய நபர்களுக்கு இந்த சம்பவத்தில் படிப்பினை இருக்கின்றது. பொறுப்பு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றாலும் அல்லாஹ்விற்கு நன்றி கூற வேண்டும். வேறு வழிகளில் ஜமாத்திற்கு தொண்டாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். பதவி கிடைத்தால் தான் பணி செய்ய முடியும் என்பது அவசியமில்லை. அடுத்து ஒருவர் கூறுகின்றார், அன்னால் எல்லா விவகாரங்களையும் மதிநுட்பத்துடனும் ரகசியமாகவும் அணுகுவார்கள். அவரிடமிருந்து விவகாரம் வெளியில் கசிந்துவிடும் என்ற எந்த அச்சமும் எவருக்கும் இருந்ததில்லை. ரகசியத்தை மிகவும் பேணி வந்தார்கள். எழுதுவோர் எழுதுகின்றார், அனைத்து ரகசியங்களையும் தமது நெஞ்சில் புதைத்து எப்படித்தான் வைத்திருந்தாரோ என எங்களுக்கு தெரியவில்லை. இது மாபெரும் சிறப்பாகும். ஆனால் ஆண்களிடம் கூட தற்போது இவ்விஷயத்தில் குறைபாடு ஏற்பட்டுள்ளது. அமத்துன்னூர் சாய்பா சதலஜினா கராச்சி கூறுகின்றார்கள், மர்ஹூமா எல்லோரிடமும் அன்பு காட்டக்கூடியவர், எளிமையானவர், தன்னலமற்றவர், தன்னை பின்னிலைப்படுத்தி மற்றவரை பாராட்டும் மனம் படைத்தவர். அல்லாஹ் அன்னாருக்கு ஒரு அழகிய முகத்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அழகிய மற்றும் மிருதுவான ஒரு உள்ளத்தையும் அன்னாருக்கு வழங்கியிருந்தான் என்று அன்னார் கூறுகின்றார்கள். நான் தலைவியாக்கப்பட்ட போது ஏரியா பெரியதாக இருக்கின்றது, எனக்கு முன்னனுவும் இல்லை, வண்டியும் என்னிடத்தில் இல்லை என கூறினேன். அதற்கு அன்னார் கூறினார்கள், கவலை வேண்டாம், எனது மகள் அருகிலேயே உள்ளார். சுற்றுப்பயணத்திற்கான நேரத்தில் வண்டி தேவைப்படும் போது எனது மகளிடம் கூறுங்கள், காருக்கான ஏற்பாட்டை செய்து விடுவார். அல்லது என்னிடம் கூறுங்கள், நான் எனது காரை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன், எந்த கவலையும் வேண்டாம், அதற்கான எந்த தேவையும் இல்லை என கூறினார்கள். மிக அதிகமான பணிவு அன்னாரிடம் இருந்தது. ஊழியருடன் அமர்ந்து பணி செய்வார்கள். கராச்சியின் செக்ரட்டரி இஷாத் அவர்கள் எழுதுகின்றார், சலீமா மீர் சாஹிபா அவர்களுடன் 1986 பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எப்போதும் அன்னாரை ஏழைகளை அதிகமாக பராமரிக்கக்கூடியவராகவும் பொறுமை மிக்கவராகவும் கண்டிருக்கின்றேன். ஒருமுறை கராச்சியின் ஒரு நல்ல தொண்டாற்றக்கூடிய பெண்மணி ஏதோ ஒரு காரணத்தால் ஜமாத்தை விட்டு விலகிவிட்டார்.
அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்ட தகவல் அன்னாருக்கு கிடைத்தது. மேலும் அந்த பெண்மணியிடம் ஜமாத்தின் சில முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களும் இருந்தன. ஹஜ்ரத் ராபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களின் துஆ மற்றும் வழிகாட்டுதலுடன் மர்ஹூமாவின் தலைமையில் அந்த பெண்ணிடம் மிக மதிநுட்பத்துடன் தொடர்பு கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த அரிய பொருட்களை பெறும் முன்னரே அந்த பெண்மணி இறந்து போனார். அந்த பெண்ணின் உறவினரிடம் அன்னார் கூறினார்கள், ஜமாத்தின் பொருட்கள் அவரிடம் ஏதும் இருந்தால் கொடுத்து விடுங்கள், அதற்கு என்ன விலை வேண்டுமோ கொடுத்து விடலாம். ஜமாத்தின் சில வரலாறும் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் சில அருட்குரிய பொருட்களும் அவரிடம் இருந்தன. எங்களுக்கு ஒரு பெட்டி கிடைத்தது. அதில் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய அருளுக்குரிய கரங்களால் எழுதப்பட்ட கடிதமும் இருந்தது. அத்துடன் முதலாவது கலிஃபா அவர்களின் கடிதங்களும் இருந்தன. ஆனால் மிக மதிநுட்பத்துடன் அன்னார் அகமதியாக இருந்து பின்னர் வெளியேறிய அந்த பெண்மணியிடம் நடந்து கொண்டு அந்த பொருட்களை மீட்டெடுத்தார்கள். அன்னார் மிக கண்ணியத்துடன் நடப்பவர், மிக தைரியசாலி, பொறுமை மிக்கவர், நல்லொழுக்கம் மிக்கவர், கிலாஃபத்துடன் தொடர்புடன் இருக்க அறிவுரை செய்பவர், நன்மையில் நிலை நின்றவர், பிறருக்கு நன்மையை போதித்தவர், நம்மவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அறிவுரை செய்தவர், தமது பிள்ளைகளையும் கண்டும் காணாமல் விட்டுவிடவில்லை, அவர்களுக்கும் அறிவுரை செய்து வந்தார். அல்லாஹ்வின் மீது அதிகமாக நம்பிக்கை இருந்தது, இறை திருப்தியில் எப்போதும் திருப்தி கொண்டவராக இருந்தார் என்று எழுதுபவர்கள் பலர் எனக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் மர்ஹூமாவை பற்றி. அல்லாஹ் மர்ஹூமாவின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அன்னாரது மகள்களுக்கும் அன்னாரின் நன்மைகளை தொடர செய்யும் பாக்கியத்தை வழங்குவானாக. நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு இந்த 2 ஜனாசா காயிப் தொழுகையையும் நான் தொலைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.